வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையங்களில் ஏற்படும் குளறுபடிகளை தேர்தல் ஆணையம் விரைந்து சரி செய்ய வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் கமிஷனுக்கு இது போதாத காலம் நினைக்கிறேன். தேர்தல் கமிஷனுக்கு போதாத காலம் ஆகிப்போச்சு. அதனால் முதல்ல சொதப்பல் இதில் ஓட்டர் லிஸ்ட்டில், ரெண்டாவது சொதப்பல் கவுண்டிங், அந்த போலிங் ரிஜிஸ்ட்ரேஷனில் போலிங் ஆனது எவ்வளோ அந்த பர்சன்டேஜ், அதில் சொதப்பல். இப்போ மூணாவது சொதப்பல், ஒவ்வொரு சென்டர்லேயும் சிசிடிவி கேமரா ஃபெயிலரு. ஏன் இப்போ விஞ்ஞானம் முன்னேறிக்கிறதுல ஏன் எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரை ஒரு விழிப்போடு இருந்து அந்த கலெக்டர்ஸ்க்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கு பேக்கப் பண்ணி இதுக்கு ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ என் வீட்டில் கூட தான் 26 கேமரா இருக்குது. ஒரு நாள் கூட ஃபெயிலியர் கிடையாது. 24 hours ஒர்க் பண்ணுது. எங்கள் வீட்டில் வெயில் அடிக்கலையா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷனுக்கு பொறுப்பேற்றுட்டு உடனடியாக ரெக்டிஃபை பண்ண இந்த 3 இடங்களில். அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் இது போல் இனிமே ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எல்லா இடத்தையும் தொடர்ச்சி ஆச்சுன்னா அது நம்பகத்தன்மை ஒரு கேள்விக்குரிய. தமிழகத்தில் வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்த வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை விடுத்துள்ளார். தேர்தல் ஆணையம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஸ்ட்ராங் ரூம்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. ஆனால் பேரளவில் அது ஸ்ட்ராங் ரூமா அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் தான் உறுதி செய்யணும். ஏன்னா 2-3 இஷ்யூஸ் நடந்துருச்சு. நீலகிரி மாவட்டம், அதே மாதிரி இன்னைக்கு ஈரோடு மாவட்டமும் எங்கே ஒரு இடத்துலையும் ஸ்ட்ராங் ரூமில் கரண்ட் கட் ஆகி ஏறக்குறைய ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் இந்த ஃபுட்டேஜே இல்லை அப்படிங்கிறாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜை. இது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் தேர்தல் ஆணையம் உறுதியாக இந்த ஸ்ட்ராங் ரூம் எல்லாம் இன்னும் வலுப்படுத்தி எந்த குழப்பமும் இல்லாமல், அட்லீஸ்ட் வாக்கு எண்ணும் அன்னைக்கு எந்த குழப்பமும் ஏற்படாமல் தெளிவாக இப்போ இருந்தே பிளான் பண்ணி அதை சிறப்பாக செய்ய வேண்டும். தோல்வி பயத்தில் ஜனநாயக முறைகளை சீர்குலைக்கும் நடவடிக்கையை பிரதமர் மோடி மேற்கொள்கிறார் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கூறியுள்ளார். திரு நரேந்திர மோடி அவர்கள் தனது தேர்தல் பிரச்சார முறை, ஒரு அணுகுகிற முறை எல்லாம் எதை முன்னுதாரணமாக கொண்டிருக்கின்ற சொன்னால் ஹிட்லரை முன்னுதாரணமாக கொண்டிருக்கிறது. ஹிட்லர் வழியை நரேந்திர மோடி பின்பற்றுகிறார். அந்த ஜனநாயக முறையையே சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கைகளை நம்முடைய பிரதமர் மேற்கொள்வது மிகப்பெரிய ஆபத்து. இது நாட்டிற்கு ஆபத்து, நாட்டிற்கு கேடு விளைவிக்கக்கூடியது. தோல்வி அடைந்து விடுவோம் என்கிற எரிச்சலில், கோபத்தில், ஆத்திரத்தில் எதையாவது சொல்லி மக்களை பிளவுபடுத்தி வாக்குகளை பெற்றுவிடலாம் என்கிற அந்த முயற்சி என்பது மிக மிக மோசமான ஒரு தரம் தாழ்ந்த முயற்சியாகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.